பொண்ணுங்கன்னா இறங்கி போறீங்களா, ப்ராப்ளம் இல்லை. பட் எக்காந்து கொண்டும் ரெஸ்பெக்ட் போற அளவுக்கு இறங்கி போகாதீங்க. நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஒரு கேங்ல இருந்தாங்க. அந்த கேங்ல நானும் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜென்ரலாவே எல்லாரையும் நல்லா கலாய்ப்பேன். அங்க இருந்த பொண்ணையும் நல்லா கலாய்ச்சேன். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த பொண்ணு நல்லா கத்தி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, சக்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்சு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஓகேவா, ஆக்சுவலா என் மேல தான் மிஸ்டேக். இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லியிருந்தா நான் கம்ப்ளீட்லி சாரி கேட்டு இருந்திருப்பேன். ஓகே, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் அவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி பண்ணோன்னே ஓகேவா அப்செட் ஆயிட்டேன். ஜென்ரலா பசங்க இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஒன்னு நல்லா இறங்கி சாரி சார்னு இறங்கி போறது, இன்னொன்னு பெரிய ஆளுன்னு காமிக்கிறது, கத்தி சண்டை போடுறது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அவங்க சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப அவங்க வந்து உட்கார்ந்தோன்னே நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், நான் இப்படிதான் பேசுவேன், பிடிச்சா பேசி பிடிக்கலாம் பேசாத அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்பயும் போல என் பசங்களாம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்க மூஞ்சியே வாடி போச்சு. ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, மேல கேஃபட்டீரியால கேக் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேக் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து 1/2 மணி நேரம் என்கிட்ட கெஞ்சாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கம்ப்ளீட்லி ஷாக்கு. ஓகே, இந்த பொண்ணு திமிரான பொண்ணு, இதுவரையும் யார்ட்டையுமே இறங்கி போனதில்ல, இன்க்ளூடிங் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட. இப்ப புதுசா வந்த பையன் என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சி போறதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டே போயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தப்புனா சாரி கேளுங்க, எல்லார்ட்டையும் இறங்கி போங்க. பட் ரெஸ்பெக்ட் போற அளவுக்கு யார்ட்டையும் இறங்கி போகாதீங்க. உன் ரெஸ்பெக்ட ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும்தான் எல்லாரும் உன்னை லவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட்.